ஷிஃபா ஹெர்பல் ஹேர் ஆயில், ஷிஃபா ஹெர்பல் ஷாம்பு, ஷிஃபா ஹெர்பல் டூத் பவுடர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்வீட்ஸ், மௌலிவாக்கம். ஆச்சி மசாலா இப்பொழுது 20 ரூபாய் பாக்கெட். அந்த பேயி கமலிய கொல்லணுங்கிற நோக்கத்துல வரல, என்ன கொல்லணும்னு நோக்கத்துல தான் வந்திருக்கு. உன்னதான் கொல்ற நோக்கத்துல வந்தான்னு நீ எப்படிமா சொல்ற? செல்வம், என்னப்பா தெரிஞ்சும் தெரியாத மாதிரி பேசுற? ஏன்பா உனக்கு புரியலையா? நேத்து ராத்திரி அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்குள்ள வந்ததும் கமலி நீ யாருன்னு கேட்டிருக்கா. அதுக்கு அவ பதிலே சொல்லாம உங்க அம்மாவை பார்க்க வந்தேன்னு சொல்லியிருக்கா. எதுக்கு எங்க அம்மாவை பார்க்க வந்தேன்னு கேட்டிருக்கா. அதுக்கு இவளை போட்டு அடிச்சிருக்கா. இதுல இருந்து என்ன தெரியுது? அவ நோக்கம் என்ன தெரியுமா? என்ன கொல்றதுக்காக தான் வந்திருக்கா. இதெல்லாம் நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குப்பா. ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி வந்து வீட்டு வேலை ஏதாவது கொடுங்கன்னு என்கிட்ட கேட்டா. நான் மட்டும் ஈவு இறக்கம் பார்த்து கொடுத்திருந்தேன்னா ஒரு வேலைக்காரியா நம்ம வீட்டுல இருந்துகிட்டு முதல்ல என் கதையை முடிச்சிட்டு அப்புறமா ஒவ்வொருத்தர் கதையா முடிச்சிருப்பா. அம்மா, இப்போ உனக்கு இருக்கிற பயத்துல நீ நிதானம் தவறி பேசிக்கிட்டு இருக்க. நீ ஒருவேளை ஈவை இறக்கப்பட்டு அவளுக்கு வேலை கொடுத்தாலும் அவ எப்படி நம்ம வீட்டுக்கு வேலைக்காரியா வர முடியும்? ஏற்கனவே அவ நம்ம ஸ்னேகாவ அவ அபிராமி உருவத்துல உருமாறி அந்த சாவித்திரி இவளை பயம்படுத்தி வச்சிருக்கா. அப்படி இருக்கிறப்போ அவ நம்ம வீட்டுக்கு வேலைக்காரியா வந்தா ஸ்னேகா கண்டுபிடிச்சிருவான்னு அந்த பேய்க்கோ பிசாசுக்கோ தெரியாது. அவ பேய் தாண்டா. நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அவ முடிவு பண்ணிட்டா. ஸ்னேகா ஏமாத்திரம். நம்ம செண்பகத்துக்கு உன் பொண்டாட்டி அபிராமிக்கு ஏற்பட்ட நிலைமை தான் இவளுக்கும் ஏற்பட்டிருக்கும். இவளை கடத்திக்கிட்டு போய் எங்கேயாவது வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்து அந்த பேயி நர வேட்டைய ஆரம்பிச்சிடுவா. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? அப்படின்னா அந்த சாவித்திரி பொண்ணு என்னையும் கடத்திட்டு போயிடுவாளா? அவளை இந்த வீட்டு வேலைக்காரியா சேர்த்திருந்தா அதுதான் நடந்திருக்கும். செண்பகத்தையும் அபிராமியும் தொலைச்சிட்ட மாதிரி தேடிட்டு இருக்கோம். அவங்களோட சேர்த்து உன்னையும் தேட ஆரம்பிச்சிடுவோம். ஐயோ, என்னம்மா சொல்றீங்க? அண்ணா, அம்மா சொன்னதை கேட்டீங்கல்ல? எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு. ஆளுக்கு ஏன் இப்படி பயந்து சாகுறீங்க? எந்த வேலையும் செய்ய முடியாம பேசாம கதவை இழுத்து மூடிட்டு எல்லாரும் உள்ள போய் தூங்குவோம். இங்க பாருங்க, அந்த கிழவி பல வழியில தீய சக்தி ரூபத்தை யூஸ் பண்ணி பல உருவத்தை நம்ம வீட்டுக்கு அமிச்சிட்டு இருக்கா. அது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. சின்ன காயம்தான் நாளைக்கு பெரிய வலியை ஏற்படுத்தும். இதே பெரிய காயம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த அதிபயங்கர வலியெல்லாம் நமக்கு எல்லாமே மறந்து போயிடும். அப்படிதான் இப்ப நாம இருக்கோம். இங்க பாருங்க, உங்க எல்லாருக்குமே நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இதுக்கு மேல பயப்படுறதுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. எது நடந்துச்சுனாலும் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாங்கிற துணிச்சல் நம்ம எல்லாருக்கும் தனித்தனியா இருக்கணும். ஸ்னேகா, வா. இங்க பாரு, அம்மா ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அதை நினைச்சு நீ ஒன்னும் பயப்பட தேவையில்லை, புரியுதா? அண்ணா, நீங்க பாட்டுக்கு தைரியமா இருங்க சொல்றீங்க. நானும் தைரியமா தான் இருந்தேன். ஆனா நேத்து அந்த சாவித்திரி பேய்கிட்ட அற வாங்கினதுல இருந்து என்னால நிம்மதியாவே இருக்க முடியலண்ணே. இங்க பாருமா, முதல்ல அந்த சாவித்திரி யாரு, அவ ஏன் அபிராமி உருவத்துல உருமாறி நம்மள பயம்புறுத்துறான்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு முடிவு தெரிஞ்சிடும். ஸ்னேகா, உனக்கு அவ வீடு தெரியும் சொன்னல? தெரியும். சரி, நாளைக்கு அவ வீட்டுக்கு நாம போறோம். அவளை பாக்குறோம். எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கங்கிறத அவகிட்டயே கேட்போம். ஒருவேளை அவ வீட்டுல இல்லனா அவங்க அப்பா இருக்காங்க, இல்ல அவங்க வீட்டுல தங்கச்சி அக்காவா இருக்காங்கன்னு சொன்னல, அவங்க கிட்ட தெளிவா பேசுவோம். புரிஞ்சுதா? நாளைக்கு நம்ம போறோம். அண்ணே, நான் வேணா உன் கூட வரட்டுமா? ஏமா, ஏற்கனவே ஒரு அறை வாங்கினிய பத்தலையா? மறுபடியும் அங்க வந்து அந்த பேய்கிட்ட அடுத்த கணத்துல அறை வாங்கணுமா? ஐயோ வேணாண்ணே. செல்வம், நாளைக்கு உங்களுக்கு துணையா அந்த பேய பார்க்க நானும் வரட்டுமா? ஏமா,
ஏற்கனவே அது என்ன போட்டு தள்ள போகுதுன்னு சொல்லிட்டு நீ தான் இப்போ வாயால சொன்ன. இப்ப நீ நேரா அங்க வந்தன்னு வச்சுக்க, உன்னை போட்டு தள்ள அதுக்கு ரொம்ப ஈஸியா போயிடும். பரவாயில்லையா? இங்க பாருமா, உனக்கு ஒரு கும்பிடு. நீங்க எல்லாரும் வீட்டுல பத்திரமா இருங்க. நானும் ஸ்னேகாவும் போயிட்டு அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்து பேசிட்டு வந்துடும். போங்க, யாரும் பயப்படாம தயவு செஞ்சு போங்க. போங்க, எல்லாரும் போங்கம்மா. ஏய் வாடி. ஏய், போய் எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வா, தலை வலிக்குது. இவங்க பயப்படுறதும் இல்லாம நம்மள வேற பயம்படுத்திக்கிட்டு. இந்த வீடா? இல்லண்ணே, இன்னும் போகணும். இன்னும் உள்ள போகணுமா? ஆமாண்ணே. இந்த வீடா? அண்ணா அண்ணா, இந்த வீடுதான், இந்த வீடுதான். இந்த வீடா? சரி வா, உள்ள போலாம். ஆஹா, நான் வரலண்ணே, எனக்கு பயமா இருக்கு. ஏமா, அண்ணன் நான் தான் கூட இருக்கான்ல, அப்புறம் ஏன் பயப்படுற? வா, உள்ள போலாம். என்னம்மா, வீடு பூட்டி இருக்கு? யாரும் இல்லையா? அண்ணே, அந்த சாவித்திரி பேய் பிடிச்சவ தானே? அந்த சூனியக்காரிய பார்க்க போயிருப்பாளோ? சரிம்மா, நீ சொன்ன மாதிரி சாவித்திரி அங்க போயிருந்தாலும் அவங்க அப்பாவும் தங்கச்சியும் வீட்டுல தானே இருக்கணும். அவங்களே இல்லையே, வீடு பூட்டி இருக்கே. அப்படின்னா அவங்களும் எங்கேயோ போயிருப்பாங்க. இப்ப என்ன பண்ணலாம்? சரி, இரு, யாராவது வரங்களா பாப்போம், கேட்போம். ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட கேட்போம். அண்ணே அண்ணே, ஒரு நிமிஷம். என்ன விஷயம் சார்? ஒன்றும் இல்லைங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளுங்க. இல்ல, இங்க இந்த வீட்டில் உள்ளவங்கள நாங்க பார்க்க வந்தோம். ஆனா வீடு பூட்டி இருக்கு. அவங்க எங்க போயிருக்காங்கன்னு ஏதாவது தெரியுமா? ஒரு வாரமா அந்த வீடு பூட்டி தான் இருக்கு. வெளியே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி, இந்த குடும்பத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்ன தம்பி இப்படி கட்டிங்க? ஒரே தெருவில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவங்கள பத்தி எனக்கு தெரியாம இருக்குமா? ரொம்ப பழக்கமானவங்க. இல்ல, இந்த வீட்டுல சாவித்திரின்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்கள பத்தி உங்களுக்கு ஏதாவது விவரங்கள் தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்க எந்த அர்த்தத்தில் அதை கேட்குறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்லைங்க, அந்த பொண்ணோட பழக்க வழக்கங்கள், நடவடிக்கை, இது ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் மறைக்காம சொல்லுங்களேன். எதுக்காக இதை நீங்க கேட்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒருவேளை அந்த பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களோ? ஆமா ஆமா ஆமா, எங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த பொண்ணை பத்தி சொன்னாங்க. சரி, அதான் நேர்ல வந்து பார்த்துட்டு போலாமேன்னு வந்தோம். ஆனா வீடு பூட்டி இருக்கா, அதனால எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, அதான் உங்களுக்கு அந்த பொண்ணை பத்தின ஏதாவது விவரம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க மறைக்காம சொன்னீங்கன்னு வைங்க, எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். சாவித்திரி பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணு தம்பி. யாருக்கிட்டையும் எதுவும் பேசிக்க மாட்டா. அவ உண்டு, அவ வேலை உண்டுன்னு இருப்பா. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. அப்படியா? ஸ்னேகா, கேட்டியா? சாவித்திரி தங்கமான பொண்ணா. சாவித்திரி மாதிரி ஒரு பொண்ணை இந்த உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு அண்ணன் சொல்றாரு. ஆமா ஆமா, அப்படி ஒரு பேய எங்கேயுமே பார்க்க முடியாதுதான். என்னம்மா அந்த பொண்ணை பேயின்னு சொல்ற? ஐயோ அண்ணே, நீங்க ஒன்னும் தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு தங்கமான பொண்ணுலாம் கிடைக்காது அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல வாய் தவறி இந்த மாதிரி பேய் அப்படின்னு சொல்லிட்டா. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ணே, நாங்க பாத்துட்டு போலாம் தான் வந்தோம். வீடு பூட்டி இருக்கு. திரும்பவும் வந்து நாங்க அந்த பொண்ணை பாத்துக்கிறோம். அப்புறம் ரொம்ப எவ்வளவு விஷயம் சொல்லிருக்கீங்க. ஸ்னேகா, இதுக்கு மேல நம்ம இங்கே நின்று பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, இந்த போறாரு பாரு, போய் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அந்த பேய் தான் இருக்கிறதுலயே ரொம்ப உத்தமமான பொண்ணு அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. நாம எது பேசுறதா இருந்தாலும் வேற எங்கேயாவது போய் வண்டியை நிறுத்திட்டு பேசுவோம். சரியா? சரி, கிளம்பலாமா? போலாம். சரி, ஏறு, போலாம். சீக்கிரம் உட்காரு, போலாம். என்ன பத்தி விசாரிக்கிறீங்களா?
என்னாச்சுண்ணே? தெரியலையேம்மா. பாப்போம். ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதேம்மா. ஆனா வண்டி எல்லாமே நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. என்ன பிரச்சனை என்னன்னு தெரியலையே. பெட்ரோல் இருக்கான்னு பாருங்கண்ணே. மா, காலைல வரும்போதுதாம்மா 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு டேங்கை ஃபில் பண்ணிட்டு வந்தேன். அண்ணே, ஆ? எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இப்ப என்னம்மா சந்தேகம்? வண்டியும் கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்றீங்க, பெட்ரோலும் இருக்கு, அப்பயே வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நாம சாவித்திரி வீட்டுக்கு போனது, நாம அங்க போனது, அங்க ஒருத்தரோட பேசினது எல்லாத்தையும் அந்த பேய் சாவித்திரி நல்லா வாட்ச் பண்ணிருக்கா. அந்த கோவத்துல தான் ஏதோ மந்திர சக்தியை பயன்படுத்தி வண்டியை ஓட விடாம பண்ணிட்டா. ஐயோ ஐயோ, ச்சே. இங்க பாரு, எல்லாத்துக்கும் பேய் தான் காரணம் நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சந்தேகப்படக்கூடாது. ஏமா, ஏதோ சலங்க சத்தம் கேக்குற மாதிரி இல்ல? உனக்கும் கேக்குதா? ஆமாண்ணே, கேக்குது. ஆனா இங்க பக்கத்துல யாரையுமே காணுமே. அண்ணே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நான் தனியா போகும்போதெல்லாம் ஜல்லு ஜல்லுன்னு சலங்க சத்தம் கேக்கும். ஐயோ ஏமா, இதெல்லாம் நீ முன்னாடியே சொல்ல வேண்டாமாமா. என்னமா நீ? இரு, வண்டி ஸ்டார்ட் ஆகுதான்னு பாக்குறேன். ஸ்டார்ட் ஆகலான்னு வையே, மெக்கானிக் ஷெட்டை பார்த்து ஓடிடுவோம். சரி, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுன. பெட்ரோலும் இருக்கு. இப்ப ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா போயிடலாம். பாளையத்தம்மா, என் குடும்பத்தை பத்தி எங்க ஏரியா ஆளுங்க கிட்டயே விசாரிக்கிறியா? யார் வந்தாலும் அவங்க ரூபத்துல நான் வருவேன். அம்மா, அண்ணன் ஸ்னேகாவை கூட்டிட்டு சாவித்திரி வீட்டுக்கு போச்சு. இவ்வளவு நேரம் ஆயிருச்சு, இன்னும் அவங்க வரலையேம்மா. அவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோங்கிற பதட்டத்துல நானும் தான் இருக்கேன். அவங்க வீட்டுக்கு போக வேணான்னு எவ்வளவோ சொன்னேன். நான் சொல்றத எங்க கேக்குறான்? கடவுளே, என் பிள்ளைங்களுக்கு அந்த பேயால எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அம்மா, அண்ணன் வந்துருச்சு பாரு. செல்வம், வந்துட்டியாப்பா? பத்திரமா திரும்பி வந்துட்டியா? இப்பதான்ப்பா எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. மா, எனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. நான் போகும்போது பயப்படாம இருன்னு சொல்லிட்டு தானே போனேன். அப்புறம் எதுக்காக இப்படி பயப்படுற? ஏன்பா பயப்படாம இருக்க முடியுமா? நீங்க போன இடம் எப்படி? சாதாரண இடத்துக்கா போனீங்க? பேய் வீட்டுக்கு போயிருந்தீங்க. என்னாச்சோ ஏதாச்சோன்னு நான் பயப்படாம இருக்க முடியுமா? அண்ணே, அம்மா சொன்ன மாதிரி நாங்க பயப்படாம இருக்க முடியுமா? சரி, அங்க போனீங்கல்ல, அங்க என்ன நடந்துச்சு? அந்த பேயை பாத்தீங்களா? மா, அந்த வீட்டுக்கு போகணுமா, அந்த வீடு பூட்டி இருந்துச்சு, யாருமே இல்ல. சரி, அக்கம் பக்கத்துல விசாரிக்கலான்னு பார்த்தா ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் வந்தான். அவங்கிட்ட கேட்டேன், இந்த வீட்டுல இருக்கிறவங்க எங்க போயிருக்காங்க, யாருமே காணுமேன்னு கேட்டேன். அவங்க வீடு பூட்டி 1 வாரம் ஆச்சு, எங்க போயிருக்காங்கன்னு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டான். செல்வம், என்னப்பா சொல்ற? அந்த வீட்டுல 1 வாரமா யாருமே இல்லையா? நேத்து எப்படி அந்த பேய் நம்ம வீட்டுக்கு வந்து கமலியை அடிச்சுது? அம்மா, அவங்க அப்பாவோ தங்கச்சி ஏதாவது வேலையா வெளியே போயிருப்பாங்க. ஆனா அந்த சாவித்திரி மட்டும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு அவங்க கூட போகாம இருக்கிறதுக்கு
அந்த சூனியக்காரி கிழவி இருக்கிற இடத்துக்கு அவ போயிருப்பா. அந்த சூனியக்காரி கிழவி என்னென்ன சொல்றாளோ அது பிரகாரம் அவ கேட்டு நம்ம எல்லாரையும் பயம்புறுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. இதுதான் நடக்குது. ஏய் ஸ்னேகா, என்னம்மா? சாவித்ரி பேய்ங்கிற விஷயம் அவ அப்பாவுக்கும் அவ தங்கச்சிக்கும் தெரியுமா? தெரியுமா? அவங்க தங்கச்சி உமா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். உங்க அக்காவுக்கு பேய் பிடிச்சிருக்கு, உஷாரா இருந்துக்கோன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவ உஷாரா இருந்தா. அவங்க அப்பா கிட்டயும் அந்த விஷயத்த உமா சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். ஏண்டா செல்வம், இப்ப ஸ்னேகா சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் தோணுதுடா. அந்த வீடு ஒரு வாரமா பூட்டி இருக்குன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னான்னு சொன்னியே, ஒருவேளை அவங்க 2 பேரையும் அந்த சாவித்ரி கொன்னிருக்கலாம் இல்லையா? மா, அவளோட அப்பாவையும் தங்கச்சியும் அவ எதுக்காகமா கொல்ல போறா? அதுக்கான தேவை என்ன இருக்கு? அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. எப்படினே வாய்ப்பு இல்லைன்னு சொல்ற? அவ பேயின்னு தெரியறதுக்கு முன்னாடி வேணா அவங்க அப்பாவும் அவங்க தங்கச்சியும் அமைதியா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்னேகா அவங்க தங்கச்சி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டால. ஆ, அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட சொல்லிருக்கும்ல. அவங்க 2 பேருமா சேர்ந்து சாவித்ரி கிட்ட இத பத்தி பேசியிருப்பாங்க. நாம பேய்ங்கிற விஷயம் இவங்க 2 பேத்துக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி அவங்க அப்பாவையும் தங்கச்சியையும் அந்த சாவித்ரி கொன்னிருக்கலாம்ல. ஏ கமலி, உன் கற்பனைக்கு ஏத்த மாதிரி எல்லாம் இங்க ஏதாவது ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருக்காத, புரியுதா? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நம்ம முன்ஜென்மத்துல ஏதோ ஒரு பாவம் பண்ணிருக்கோம். அதை பழி தீக்கிறதுக்காக தான் அந்த சூனியக்காரி கிழவி இப்படி பாம்பு ரூபத்துல வந்து நம்மள பழி வாங்கிட்டு இருக்கா. இங்க பாரு, உன் கற்பனையை வச்சு அப்படியே பெருசா கதைலாம் எழுதிட்டு இருக்காத, புரியுதா? நான் தான் சொன்னல அப்பவே, நம்ம முன்ஜென்மத்துல ஏதோ ஒரு பாவம் பண்ணிருக்கோம். அதை பழி தீக்கிறதுக்கு தான் அந்த சூனியக்காரி கிழவி பாம்பு ரூபத்துல நம்ம மேல ஏவி விட்டுட்டு இருக்கா. நம்ம குடும்பத்தை அழிக்கிறதுக்காக அவ வேலைய பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த சாவித்திரிய அவதான் ஏவி விடுறா. அந்த சாவித்திரி தான் நம்மள அழிக்கிறதுக்கான முயற்சியில இறங்கி இருக்கா. அவளோட அப்பாவையோ இல்ல அவளுடைய தங்கச்சியோ அவ எந்த விதத்திலையும் பாதிப்பு பண்ண போறது இல்ல. அண்ணே, அந்த சாவித்ரி நம்ம அண்ணி மாதிரியே உருமாறி தெரிஞ்சாலே அவளுக்கும் நம்ம அண்ணி உருவத்துல இருக்கிற பேய்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்? அந்த சம்பந்தத்துக்கான காரணம் தெரிஞ்சாதான் நம்ம போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணணும்னு நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்குமே. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெளிவா தெரியுது. அபிராமி உருவத்துல இருக்கிற அந்த பேய சாவித்திரி உருவத்துல அந்த கிழவி பயன்படுத்திக்கிட்டு இருக்கா. இப்ப நம்ம எல்லாரையும் பழி வாங்கி முடிச்சிட்டான்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் சாவித்திரி மேல இருக்கிற பேய் தானா போயிடும். அப்புறம் சாவித்திரியும் நார்மல் ஆயிடுவா. ஏன்பா, சாவித்ரி நார்மல் ஆகுறாளோ இல்லையோ அதை விட்டுடு. ஆனா அவகிட்ட இருந்து நாம தப்பிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சாகணும்பா. எல்லாம் முடிஞ்சாதானே நாம நிம்மதியா இருக்க முடியும். அதுக்கு ஒரு வழி பண்ணுன. ஸ்னேகா, எல்லாத்துக்கும் நான் தீவிரமா யோசிச்சுட்டு தான் இருக்கேன். நம்ம அபிராமி கும்புற பாளையத்தம்மன் கண்டிப்பா அதுக்கான வழியை நமக்கு காட்டுவாமா. அபிராமியையும் செண்பகத்தையும் பத்திரமா மீட்டெடுப்போம். அதுக்கப்புறமா நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம். அது வரைக்கும் தயவு செஞ்சு பொறுமையா இருங்க, எதுவும் பேசாம இருங்க, பயப்படாதீங்க, புரியுதா? அம்மா, எனக்கு பயமாதாமா இருக்கு. ஏய், இங்க இருந்துட்டு நீங்க 2 பேரும் தேவையில்லாம அம்மாவை குழப்புவீங்க. போங்க, உள்ள போங்க. போமா.